எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் நம்மூர் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ கூகுளில் தேடும்போது இப்போ நான் இருக்க ஸ்டேஷன் சிம்பாசி, டோக்கியோ பக்கத்தில் தேடும்போது எனக்கு ஒரு கடை பேர் இருந்துச்சு, மால் இருந்துச்சு. இப்போ அங்கே தான் சாப்பிட போகிறேன். அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகிற வழியில் எனக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதையும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம்னு தான் இதையும் ஷூட் பண்ணேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜப்பான் மக்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் நண்பர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஃபாரினருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். டோக்கியோ அந்த மாதிரி சின்ன வெக்கேஷன் நிறைய இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க, நம்மளும் அந்த மாலினிக்கு போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடை பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம நடந்து போனால் ஒரு நிமிஷம் கூட இருக்காது. போகிற வழியில் ஒரு ஜப்பான் கோயிலும் இருக்குது. அதுலேயும் நமக்கு வேண்டுகோளை வச்சுட்டு அப்படியே போவோம். கடைக்கு வந்தாச்சு. இந்த கடை பார்த்திங்கன்னா B1 இருக்குது, அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. வாங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம். மெனுவை பார்த்தோம்னா நம்ம ஊர் சவுத் இந்தியன் சாப்பாடு அப்படியே இருக்குது. நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது என்னென்னா, ரொம்ப நாளாச்சு பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை. அதுக்கு தான் நான் பரோட்டாவும் பிரியாணி சுக்கா இந்த மாதிரி எடுத்து தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கதவை திறந்து கீழே போக முன்னாடியே எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் நம்ம ஊருக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு வாசனைகள் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஐட்டங்களை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சுட சுட வந்துருச்சு. நீங்களே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்ற. அந்த அளவுக்கு இருக்குது. சாப்பாடெலாம் செம்மையாக இருந்துச்சு. நான் மதுரையில் சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதோட ஸ்பெஷல் என்னென்னா அவங்களோட அன்பு அவங்க முகத்திலே தெரியுது. இங்கே வர்ற கஸ்டமர் எல்லோர்ட்டும் அவங்க அப்படி தான் க்ளோஸாக தான் பழகுறாங்க. ஸோ நீங்கள் டோக்கியோக்கு வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு இருக்குது சாப்பாடு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோ உங்களோட ஜர்னியை பற்றி தான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் ஓகேன்னு இருக்காங்க. டைம் வரும்போது நம்ம வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் சந்திப்போம்.